மக்கால இருந்திருக்காரு, மதீனாவாசி இவர். அப்போ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ரசூல் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இனி படையெடுத்து காஃபிர்கள் வரமாட்டாங்க. அப்போ நாம போவோம்னாங்களா, அப்புறம் நாம போன படையது ரசூலாவை வந்து பேசின பேச்சு உண்மை தானே பேசுவாங்க. நாம தான் படையெடுத்து போகணும்னு சொன்னாங்கல்ல, எப்போ படையெடுத்து போனாங்க, மக்காவுக்கு எப்போ படையெடுத்து போனாங்க, அப்போ சொன்ன வாக்குறுதி ரசூலா நிறைவேற்றலையா? அப்போ என்ன விஷயம், அதான் இது பின்னாடி எவ்வளோ ஹிக்மத் இருக்கு. இதுல இருந்து மிஷனும் புரியுது, ரசூலாவுடைய மிஷனும் புரியுது, அந்த ஸ்டேட்டஸும் புரியுது. அந்த ரசூலாவுடைய இந்த போர்கள் தற்காப்புக்காக இல்லை, அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கு. அது மக்கள் நல அரசியல், நீங்க வெறுக்கக்கூடிய அந்த போர்கள் கிடையாது. அந்த போர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதவி வெறிக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் செஞ்சது கிடையாது, எல்லாமே மக்கள் நல. அப்ப ரசூலா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப வந்து யோசனை பண்றாங்க, இப்போ படையெடுத்து போகணும். இப்போ யார் யார் இப்போ எதிரி, கடுமையான எதிரி இப்போ யாரு, ஒரு காலத்துல யார் எதிரி, ஹிஜ்ரத் செய்யும் போது ரசூலா யார் எதிரி, மக்காவாசி மட்டும்தான் எதிரி, குறைஷிகள் மட்டும்தான் கடுமையான எதிரி. தாயிஃப் சும்மா பேசினா அனுப்பிச்சு விட்டான், அவ்வளவுதான். ஒன்றும் பெருசா ஒன்றும் வெஞ்சன்ஸ் கிடையாது. இவர்கள் அவ்வளோலாம் ஒன்றும் பெருசா சீரியஸா எடுத்துக்கல. பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமப்புற அரபிகள் பார்த்தா சலாம் சொல்றதோட சரி, அவ்வளவுதான். எந்த ஒரு அதுக்கு மேல ஹாய் ஹலோங்கிற லெவலில் தான் ரசூலா, வேற எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் அகல் போருக்கு அப்புறம் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி அந்த கோபத்தில் இருக்கிறாங்க, புரியுங்களா? வந்து எல்லாரும் கூட்டணி வந்து பயங்கரமான அவங்களுக்கு ஆசை வார்த்தைகள் சொல்லி குறைசி சொல்றான், இந்த டிபார்ட்மெண்ட் நீ பார்த்துக்கோ, நீ ஜெயிச்சினா மதீனா ஒண்ணுது, என்ன உஹது ஒண்ணுது, பத்ர் என்னதுன்னு இப்படி பிரிச்சு எல்லாம் வரும்போது இந்த பலம் வந்து இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ சிச்சுவேஷன் என்ன, இவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் ரசூலானால அங்கே மதீனாவில் சேஃபா இருக்க முடியுதா? நினைச்சு பாருங்க, ரசூலானால சேஃபா இருக்க முடியாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், தாக்கலாம். ரெண்டாவது, ரசூலா எங்கேயுமே மதீனா விட்டு வெளியே போக முடியாது. வெளியே போனாங்கன்னா மதீனா எப்பவுமே என்ன ஆயிரும், காலியாயிரும். அப்போ ரசூலோட மிஷன் என்ன ஆகுது, பாரசீகத்துக்கும் ரோமாபுரிக்கு எப்படி படை அனுப்புறது? சூழல் இருந்துச்சா? சூழல் இல்லை. சரி, மக்காவாசி வந்தா அவனை முடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அவன் வருவானா? வரமாட்டான்ற அல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சுட்டான். வரமாட்டாங்கன்னு சொல்ல முன்னறிவிப்பு செய்ய போய் தான் ரசூலா சொல்றாங்க, முன்னறிவிப்பு வந்தாங்க. இப்போ ரசூலா என்ன பண்ணி ஆகணும், படை எடுத்தாகணும். யார் மேலே எடுத்தாகணும், மக்கா காஃபிர்கள் மேலே எடுத்தாகணும். எடுத்தா என்ன ஆகும், அவன் லெட்டர் போட்டுருவான். அங்கிருந்து 400 கிலோமீட்டர் வரதுக்குள்ள மதீனாவை போய் யாரும் இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிரும், பக்கத்திலே இருக்கிற இந்த கிராமவாசிகள் என்ன பண்ணிடுவாங்க, மதீனாவை டேமேஜ் பண்ணிடுவாங்க. போதா குறைக்கு யூதர்கள் ஹைபர்ல இருக்காங்க, அவங்கள வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. சரி, அதே ரசூல்லா ஹைபர்களை அட்டாக் பண்ணா அதே சீன் தான் நடக்கும். இந்த பக்கம் டீம்ஸ் வந்து அதை ஃபுட்பால் மாதிரி வச்சுங்க, இந்த பிளேயர் இப்படி போனா பாலை துரத்திட்டே பிளேயர் போனாலும் அந்த மாதிரி ரசூல்லா எங்க இடத்த காலி பண்ணி அடிச்சா போனாலும் என்ன நடக்கும், மதீனா சூறையாடப்படும். சரி, இவங்க யார் கூடவுமே சண்டைக்கு போல, ரோமாபுரிக்கு போயிட்டாங்க. வந்து பார்த்தா என்ன இருக்கும், மதீனாவுக்கு போர்டு மட்டும் மாத்தி வச்சிருப்பாங்க. வந்து பார்த்தா என்ன இருக்கும், மதீனாவே இருக்காது. மதீனாவுக்கு போர்டு போட்டு இவங்க பேர் இவங்க ஊர் பேர் மாத்தி வச்சிருவாங்க. அப்போ வந்து ரசூலானால என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் முடிவு எடுப்பாங்கன்னு எல்லாருமே முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறான். என்ன ஐடியா கொடுக்குறான்னா, ஹுதைபியாவுடைய அந்த ஐடியா கொடுக்குறான். ரசூல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்ரா செய்வதாக ஒரு காட்சி காட்டுறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், உம்ரா மக்காவை செலக்ட் பண்ணுங்கிறான். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், போரா போகாத உம்ராவா போங்க. எப்படி ஸ்ட்ராட்டஜி, மக்காவை செலக்ட் பண்ணு, எந்த ஊர் எங்க போய் அட்டாக் பண்றதுன்னு புரியல, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இப்ப தெரியல, மக்காவை செலக்ட் பண்ணு. அதை என்ன பண்ணாத, போருக்கா போகாத. போருக்கா போனா என்ன நடக்கும், மதியானம் கை விட்டுரும். அதை நீ உம்ராவை போ, ஏஹ்ராம் கட்டிட்டு போன்றேன். ஏஹ்ராம் கட்டிட்டு போனா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்னு, மக்கா குறைஷிகள் உம்ராவுக்கு இவங்களை வெல்கம் பண்ணும். ஏன்னா ரஜப் மாசத்துல கை வைக்க முடியாது, தெரியுமில்ல, அந்த போர் புனித மாசம். அது புனித மாசத்துடைய ரூல்ஸ் வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டது. என்ன அரபிகள் எல்லாருமே வழியில யாரை பார்த்தாலும் கை வைக்க மாட்டாங்க. அப்ப மதீனால இருந்து இவங்க கிளம்பி மக்கா வர வரைக்கும் யாரும் என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது. மதீனாவுக்குள்ள யாராவது வந்து அட்டாக் பண்ண முடியுமா, அட்டாக் பண்ண முடியாது. அதுவும் யாருக்காக அட்டாக் பண்ண முடியாதுன்னா, எவன் உம்ரா கிளம்பி போனானோ அவன் மேல தான் அட்டாக் பண்ண முடியும். புரியுதா இல்லையா? அது ஒரு ரூல்ஸா இருந்துச்சு. மதீனாவாசிகள் இப்ப எங்க போயிருக்காங்க, உம்ரா போயிருக்காங்க. அப்ப உம்ரா போன ஒரு பிரயாணிகள் வீட்டுல போய் அடிச்சிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த அரபு என்ன பண்ணும், அந்த அடிச்ச கூட்டத்துக்கு எதிராக நின்னுக்கும். அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்துருங்க. ரசூல் என்ன பண்றாங்க, உம்ரா கிளம்பி நீட்டா போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, மக்காவாசிகள் என்ன பண்ணு, இப்ப உள்ள விட்டாங்கன்னா என்ன ஆயிரும், இவங்களுக்குள்ள பஞ்சாயத்து இல்லைன்னு ஆயிரும். மக்காவாசிகளுக்கும் இவர்களுக்கும் பஞ்சாயத்து இல்லைன்னு ஆயிரும். பஞ்சாயத்து இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அவங்களே சால்வா போயிட்டாங்கப்பா. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பான், சுத்து புத்தத்தில் இருக்கிற அந்த அரபிகள் இந்த கிராமவாசிகள் என்ன நினைப்பான், ரசூலாவே குறைஷிகளும் சால்வா போயிட்டாங்க, எல்லாம் பார்த்தா ஒட்டுக்கா தவாஃப் பண்ணிருக்காங்க. அப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நாம இனிமே இவங்க சண்டைக்குள்ள போகக்கூடாதுன்னு இவங்க எல்லாரும் விலகிடுவாங்க. இவங்க எல்லாம் மாம மச்சான் ஆயிட்டாங்க, மறுபடியும் பழைய மாதிரி மிக்ஸ் ஆயிட்டாங்கன்னு வரும். இப்போ இவங்க உள்ள விட்டாங்கன்னா இவங்க அந்த போருக்கு இவங்க வெறுப்பு வச்சிருக்காங்களா காஃபிர்கள், அதுக்குண்டான ஒரு எஃபெக்ட் எல்லாம் போயிடும். அதே வந்து இவங்க தடுத்தாங்கன்னா என்ன நடக்கும், காபாவுடைய நிர்வாகிகள் அந்த தகுதி இவங்க இழந்துருவாங்க. ஏன்னா காபாவுடைய நிர்வாகிகளுடைய அந்தஸ்து என்ன அப்படின்னா, யார் வந்தாலும் வெல்கம் பண்ணணும், ஆஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கணும், நாங்கள் பாரபட்சம் பார்க்காதவர்கள், நாங்கள் நடுநிலையார்கள், அந்த டிராமா போடணும். அப்ப அந்த நடுநிலையார் உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும், காபாவுக்கு வந்தவனை பிடிச்சி நீ அடிச்சிட்டியான்னு சொல்லி ரசூலாவுக்கு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்து பால் அவன் கையில விட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற பாரு அப்படின்ட்டாங்க ரசூலா. அதனால என்ன பண்ணாங்க, இஹ்ராம் எங்க கட்டினாங்க, மதீனால கட்டுறாங்க. நீ வேணா இந்த இது பாரு, இஹ்ராம் ஹரம் எல்லாம் எங்க இருக்கும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் 170 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா மதீனாவாசியோட இஹ்ராம் மட்டும் எங்க இருக்கும், அங்கேயே மதீனாலேயே 10 கிலோமீட்டர் தள்ளனோடனே இஹ்ராம் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இஹ்ராம் கட்டிக்கிட்டு ஆடு மாடு எல்லாம் கூட்டிட்டு அது கழுத்துல மாலை எல்லாம் போட்டு
நான் பிரச்சனை பண்ண வரல. ஆனா பெரிய லெவல்ல படை கூட்டு வந்திருக்காரு. பெரிய லெவல்ல படையை கூட்டிட்டு வந்துட்டு போர் ஆயுதம் எல்லாமே இருக்கு. பதில் போற மாதிரி எல்லாம் போல வச்சிருக்காங்க. அதை ஒரு டீமா பிரிச்சு, ஒரு நமக்கு சப்போர்ட்டுக்கு எஸ்கார்ட்டுக்கு ஒரு டீமா பிரிச்சு, அது டீட்டெயிலா அந்த கர்பலால கூட நம்ம பேசியிருப்போம். அப்ப இதுல என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் அப்படியே அவங்க கையில பிளேட்டை கொடுத்துட்டாங்க. பிளேட்டை கொடுத்த உடனே இப்ப இவங்க முழிக்கிறாங்க, என்னடா இது படையெடுத்து வந்தா அடிச்சிடலாம், ஆனா வந்தது ஏறாம் கட்டிட்டு வந்திருக்காங்க, இவங்களை கை வச்சாலும் பிரச்சனை வைக்கலாலும் பிரச்சனை, இவங்களை எப்படி நாம சமாளிக்கிறதுன்னு இவங்க பயங்கரமா போட்டு முழிக்கிறாங்க. இப்ப இந்த என்ன பண்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்துல அந்த ஹுதைபியாவோட அந்த ஹதீஸ் வருது, முஸ்னத் அஹ்மதுல டீடைலா அந்த ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் கரெக்டா போறாங்க, ஹுதைபியாவோட என்ட்ரன்ஸுக்கு போறாங்க. போன உடனே முதல் தகவல் ஒன்று வருது, இந்த மாதிரி குசா குலம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது உங்களை படையெடுத்து தாக்குறதுக்கு அப்படின்ட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, மக்களை ஆலோசனை சொல்லுங்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ராட்டஜிக்கல் முடிவு. ரசூலுல்லாஹ் எடுத்தது எது, ஹுதைபியா வந்து இது வந்து ஒரு போருடைய ஹிக்மத்துல ஒரு ஹிக்மத். அதை என்ன பண்ணலாம், அபூபக்கர் உமருக்கு கூட இது தெரியாது. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, உம்ராவுக்கு தான் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் உம்ரா நடக்க போறதுலன்னு தெரியும், உம்ரா நடக்க போறதுலன்னு தெரியும், நம்முடைய மிஷனுடைய அடுத்த பகுதிக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அபூபக்கர் உமருக்கு கூட இந்த இதை சொல்ல, ஏன்னா அப்பதான் அந்த ரியலிஸ்டிக்கா அந்த இது இருக்கும், அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், அங்கேயுமே லீக் எதுவுமே முஸ்லீம்களுக்கு கூட யாருக்குமே ஸ்ட்ரைக் ஆகாம பார்த்துக்கிட்டாங்க. அதனாலதான் புரியல யாருக்குமே. ஹுதைபியா ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சந்தோஷமா இருக்காங்க, யாருக்குமே எதுவுமே புரியல. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க, முதல்ல போறாங்க, ஒரு கூட்டம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆகணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆலோசனை சொல்லுங்க. ஜெனரலா கேட்கறாங்க ஆலோசனை சொல்லுங்க, என்ன பண்ணலாம். அகல் போரில் உதவி செய்த அந்த வர்ற கூட்டம் யாரு அப்படின்னா, அகல் போர்ல காஃபிர்களுக்கு உதவி செஞ்ச கூட்டம். இந்த கூட்டம் நமக்கு எதிராக இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு, நாம உம்ராக்கு போயிட்டு இருக்கோம், நம்மளை வழிமறிச்சு தாக்குவதற்கு இந்த ஊர்வாசிகள் தயாராயிட்டு இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா, அகல் போர்ல உதவி செஞ்சவங்க. சொன்னீங்கன்னா நாம அப்படியே இந்த ஊருக்கு போயிடலாங்கிற, உம்ராவை விட்டுட்டு அப்படியே நாம இந்த இடத்துக்கு போயிடலாம், ஏறாம் கட்டிட்டு இருக்கிறனாலே சொல்றாங்க, இந்த ஊருக்கு போய் நம்ம அடிக்கலாம், அடிச்சு அவங்களை ஜெயிச்சிடலாம், அல்லது அவர்களை எதிரிகளுடைய அணியிலிருந்து பிரிச்சிடலாம். அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டு சால்வா போய் எதிரிகளுடைய அணியிலிருந்து அவங்களை பிரிச்சிடலாம், அவங்கள படையெடுத்து போலாமா சொல்லுங்கன்னு அபூபக்கர் சொல்றாங்க, நம்ம உம்ராவுக்குள்ள வந்திருக்கோம். அபூபக்கர் சொல்றாங்க, எதுக்கு நமக்கு எதுக்கு சண்டை இதெல்லாம், நம்ம உம்ராவுக்குள்ள வந்திருக்கோம், நம்ம இபாதத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம், நடுவில் யாராவது அவங்க கை வச்சாங்க அந்த குசா குலம் நம்ம வழியில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வேணா நாம அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அப்படியா சரி வாங்க போலான்றேன், சரி நம்ம போலாம், யாராவது நடுவில் தடுத்தா மட்டும் பிரச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய்கிட்டே இருக்காங்க. கஸ்வா வந்து என்ன பண்ணுது, உதவி வந்த உடனே நின்றுச்சு, ஒட்டகம் அடம் பிடிச்சிட்டு நின்னுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யானைப்படையை நிறுத்தணும். அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடக்குதுன்னு காட்டுறாங்க. யானைப்படையுடைய அந்த யானைப்படையை தடுத்து நிறுத்தவனே தடுத்து நிறுத்திட்டாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க, புதைல் பின் வரக்கா அப்படிங்கிறவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உளவாளி. அவர் என்ன பண்றாரு, வர்றாரு, வந்துட்டு சொல்றாரு ஆமீர் பின் லோய் வந்து தயாரா இருக்கான் அப்படிங்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம ஒன்னும் சண்டை போட வரல, அவங்களை கூப்பிட்டு சொல்லிருக்கு பாரு, நான் சண்டை போடலாம் வரல, பாருங்க ஒயிட் ட்ரெஸ் அன்யூனிஃபார்ம்ல தான் வந்திருக்கோம், உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், போர்கள் குறைஷிகளை கடும் பாதிப்புகளா இருக்கு, ஏற்கனவே நம்ம பல வருஷமா சண்டை போட்டு நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கோம், நன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அது என்ன சொல்றேன், குறைஷிகளை தான் பாதிச்சிருக்குங்கிற, நம்மள இல்ல, அப்போ உங்களை தான் பாதிப்பு வந்திருக்கு, நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர்கள் விரும்பினால் ஒரு நீண்ட அவகாசம் நான் தருகிறேன். அப்போ ஒப்பந்தம் யார் போட்டிருக்கா, குறைஷிகள் வந்து கம்பேர் பண்ணி போட வச்சாங்களா இல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க விரும்பினா நமக்குள்ள ஒரு டீலிங் பேசிக்கலாம், எனக்கும் மக்களுக்கும் நடுவில் வராமல் இருக்க வேண்டும். என்ன சொல்றாங்க, உம்ரா செய்வதை தடுக்க வேண்டும் பேசல, எனக்கும் மக்களுக்கும் நடுவில் வராது. யார் மக்கள், இந்த ரோமாபுரி கிஸ்ரா, எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை இல்ல, நீங்க இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கணும், குறைஷிகள் தள்ளி நின்னுக்கோங்க, இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, நான் ஜெயித்து மேலோங்கி விட்டால், எதை பேசுறேன் இதெல்லாம் கிலாஃபத்துக்கு கடமை இல்லைன்னா இதெல்லாம் ஹதீஸ் என்ன தப்பு பேசுறது, நான் ஜெயித்து மேலோங்கி விட்டால் அவர்கள் விரும்பினால் இந்த தீனில் கிலாஃபத்தில் வந்து பின்னாடி சேர்ந்துக்கலாம், மற்றவர்கள் ஏற்பது போல் அவர்கள் வந்து சேர்ந்துக்கலாம், அப்படி ஏற்காவிட்டால் கூட போர் இல்லாத ஒரு அமைதியான சூழல் உங்களுக்கு லாபமானதாக ஆயிரும், நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி நான் ஜெயிச்சா அப்படி ஆயிரும். இதுல எதையும் நீங்க ஏற்கலை என்றால், இப்ப நீங்க நான் சொல்ற இந்த ஆப்ஷன்லாம் நீங்க ஏத்துக்கல அப்படின்னா அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இந்த தீனுக்காக மக்களிடம் சண்டையிடுவேன். தீனுக்காக எதுக்கு சண்டையிடணும், தீன் நம்ம வச்சிருக்கிற தீனுக்கு எதுக்காக சண்டை வருதா, அப்ப தீனுக்காக சண்டையிடுவேன், ஒன்னு என் கழுத்து வெட்டப்பட வேண்டும் அல்லது இந்த தீன் மேலோங்க வேண்டும், ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கணும், ஒண்ணு அல்லாஹ்வுடைய தீன் பவர்ல வரணும், இல்லைன்னா நான் சாவணும். இதுதான் நமக்கும் அளவுகள், வேலை தான், புரியுதா? இது வேலை வந்து தொடர்ச்சி, அதுதான் அல்லாமா இக்பால் சொல்வார்ல, வக்த ஃபுர்சத் ஹை கஹாं காம் அபி பாக்கி ஹை, நூரே தௌஹீத் கா இத்மாம் அபி பாக்கி ஹை. அதாவது இன்னும் வேலை, இன்னும் நேரம் எங்க இருக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் எங்க இருக்கு, இன்னும் வந்து இந்த தீனை வந்து முழு, அதாவது இந்த நூறு அல்லாஹ்வுடைய அந்த நூறு முழு உலகத்தையும் இன்னும் பரப்ப வேண்டிய வேலை இருக்கு, அதனால நாங்க முஸ்லிம்களுக்கு ரெஸ்ட் இல்ல, தொடர்ச்சியா வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாமா இக்பால் சொல்றாரு. அப்ப இது சொன்ன உடனே புதையல் என்ன சொல்றாரு, இது போய் நான் குறைஷிகள்கிட்ட சொல்றேன், இப்படி முகமது வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான்னு சொல்லி நான் குறைஷிகள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அவர் போய் சொல்றாரு, நான் ஒரு செய்தியை கொண்டிருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. காஃபிர்கள் சொல்றாங்க சொல்லுங்க. இப்போ உர்வா பின் மசூத் வந்து என்ன சொல்றாரு, இந்த ப்ரொபோசல் வச்ச உடனே உர்வா பின் மசூத் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, மக்களே இது ஒரு அருமையான கோரிக்கை, இதை ஏற்றுக்கொள்வோம். அப்ப கோரிக்கை வச்சது ரசூலுல்லாஹ், ஒப்பந்தம் போடுங்கன்னு. அப்ப அதை அவங்க தான் ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்க தான் போறாங்க, இவங்க வந்து பிரஸ் பண்ணி. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கோரிக்கையில எங்கேயாவது உம்ரா உள்ள ஒண்ணு இருக்கா? இப்போ வந்தது சடங்கு, அதுக்காக தான் இபாதத் செய்ய வந்தாங்க, ரைட்டு. இபாதத்து வந்து அல்லாஹ் சொன்னபடி அவங்க வந்தாங்க, இஹ்ராம் கட்டிட்டு, அவ்வளவுதான். இபாதத் நடக்கும் நடக்காது அது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தான் தெரியும்.
ரசூலா எங்கேயாவது கோரிக்கையில ஒப்பந்தம் போட்டுக்கலாம், நான் ஜெயிச்சா இப்படி ஆயிரும், அவங்க ஜெயிச்சா இப்படி, இதுதான் பேசுறாங்களே தவிர இஹ்ராம் பத்தி எங்க பேசுறா? என்னை உள்ள விடணும், நாங்க வந்து தவாஃப் செய்யணும், ஏதாவது பேசினாங்களா? அது கண்டிஷனே இல்ல. அப்ப கண்டிஷனே இல்லாம போது அந்த கண்டிஷனுக்கு திருப்பி அனுப்புனா ஒரு மேட்டரே கிடையாது. உம்ரா வந்து ஃபெயிலியர் ஆனதுதான் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். உம்ரா ஃபெயிலியர் ஆச்சு. உம்ரா கேட்கவே இல்லையா ரசூலா? என்னை உம்ரா செய்ய விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு ஒப்பந்தம் கண்டிஷன்ல இருக்கும். அது கண்டிஷன்ல வரல. அப்புறம் என்ன பண்றாங்க? இது போட்ட உடனே அந்த மக்கள் அங்க காஃபிர்கள் ஆள் அனுப்புறாங்க, வந்துட்டு போய் பார்த்துட்டு வா, வந்தவங்க சண்டை போட வந்தாங்களா, எதுக்கு வந்திருக்காங்கன்ட்டு. அனுப்ப வர ஆள் யார் அப்படின்னா அவர் குர்பானியுடைய அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர், இந்த அறுக்கிறது அதுக்குண்டான அந்த ஒரு நிர்வாகி, யாரு? காபாவுடைய நிர்வாகி. அவர் வந்தவொடனே ரசூலா என்ன பண்றாரு? ஒட்டங்களை எடுத்து அவர் முன்னாடி அவுத்து விடுங்கிற, ஒட்டங்களை எடுத்து நிக்க வச்சு அவர் முன்னாடி காட்டுக்கணும். அவர் பார்த்துட்டு ஐயோ இவங்க ஹாஜிகள், அவர் பதறிட்டு போறாரு, இவங்க மேல நாங்க கை வைக்க மாட்டோம், நான் இந்த அநியாயத்துக்கு நான் துணை நிக்க மாட்டேன். குறைசிகள் தலைவர்கள் பிளவு வந்துருது. ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்ட்ராட்டஜி அவர்களுடைய அணியை திக்குமுக்காட வச்சிருச்சு. யாருமே கை வைக்க முடியல, யாருமே இது பண்ண முடியல. அப்புறம் என்ன இதை சொல்லி சொல்றாங்க, நான் பாவியாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்து போயிடுறாரு. பின்னாடி என்ன பண்றாங்க? சுஹைல் பின் அம்ர் அவரை வந்து அனுப்புறாங்க. அவரை பார்த்தோன்னா ரசூலுல்லாஹ் சொல்றேன் வேலை முடிஞ்சிருச்சுங்கிறேன். அவர் தூரத்துல இருந்து வர்றாரு, வந்தவனே சொல்றேன் வந்த வேலை முடிஞ்சு. வந்த வேலை என்ன? உம்ரா செய்யறதுன்னா முடியல, தப்பா சொல்றாங்களா? வந்த வேலை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சபூர் செய்வோம், நம்மளாம் அல்லாட்ட துவா செய்வோம், இப்படிலாம் பேசல. வந்த வேலை முடிஞ்சிச்சுங்கிற, வேலை சுலபமாகி விட்டது அப்படின்ற. அப்ப வந்த வேலையை என்னன்னா ஒப்பந்தம் போடுறது தான். அப்ப இதுல போயிட்டு ஒப்பந்தம் போடுறாங்க. இது வந்து ஹதீஸ் ஃபுல் டீடைல் பாத்தீங்கன்னா புகாரில இருக்கு. இந்த அளவுக்கு டீடைல் இல்ல. 2711 2712 புகாரில. இது ஃபுல் வாசகம் பாத்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மதுல 19136 ஹதீஸ்ல இருக்கு. இந்த ஹதீஸ் வந்து இதை எடுத்து பாத்துங்க. இப்ப இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் கண்டிஷன் பாருங்க என்ன அப்படின்னா 10 வருஷம் போர் கிடையாது. இது யாருக்கு பெனிஃபிட்? ரசூலுல்லாஹ்வுக்கு. அடுத்த வருஷம் உம்ரா. வந்தது உம்ராவுக்கே கிடையாது, அது பிரச்சனை இல்லை. வந்தது ஒரு படையெடுப்பு தான். படையெடுப்பு பிளஸ் உம்ரா விட்டுருந்தா செஞ்சுட்டு போயிருப்பாங்க, அவ்வளவுதான். கிடைச்ச வரைக்கும் லாபங்கிற மாதிரி, வந்தாமல போனா போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான். வந்தாங்க, உம்ரா முடிஞ்சா செஞ்சுட்டு போயிடலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு. அடுத்து என்ன சொல்றாங்க? யாராவது மதீனாவாசிகள் இஸ்லாத்தை விட்டுட்டு மக்கா வந்தாங்கன்னா என்ன பண்றது? திருப்பி கொடுத்துடணும். மக்காவாசிகள் குஃப்ரை விட்டுட்டு இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அனுப்பக்கூடாதுன்னு. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையான ஃபோர்ஸ் அங்கேயே இருக்கு. மக்கால இருந்து பலம் தேவையே கிடையாது, புரியுதா? அதுலயே தேவையான பலம் அங்க திரட்டியாச்சு. அதே மதீனால இருந்து யாராவது முர்த்ததா எங்க போக போறாங்களா? சரி, அப்படியே போனா அந்த கூட்டம் தேவையா நமக்கு? இந்த ஒப்பந்தம் எப்படி இருக்கு? இஸ்லாத்தை விட்டுட்டு ஒருத்தன் வந்துட்டா ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது, அவனே இஸ்லாத்தை விட்டான், அவனை வச்சு நாம என்ன பண்றது? போகுது இம்சா அப்படின்னு சொல்லி தண்ணி தெளிச்சிட வேண்டியதான். இது ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. எல்லா ஒப்பந்தம் ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டே போடுறாங்க. இது முடிஞ்சிருச்சு, இதுதானே, அவ்வளவுதானே, பாத்துக்கலாம். மற்றவங்களுக்கு புரியல. ஏன்னா அந்த உம்ராவுடைய அந்த ஃபீலிங்ல அவங்க இருந்ததுனால, ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லல. ஏன் சொன்னா என்ன ஆகும்? வெளியே லீவ்ஸ் போயிருச்சுன்னா, அதாவது திட்டங்களை பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம உட்காந்து பேச முடியும். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜில இருந்திருக்கு, இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்களை வச்சு நாம புரிஞ்சுக்க முடியும். இதை லீக் அவுட் பண்ண என்ன ஆகும்? ஓ இப்படி எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைச்சுவோம். அப்படியே நினைச்சுவாங்க. இப்போ ஏராம் கட்டிட்டு வந்தாலும் நம்ம ரூல்ஸ் மாத்துவோம். அடுத்த வருஷம் தாருணத்துவ மீட்டிங் போட்டு ஏராம்ல வந்தாலும் எதிரிகளை தாக்கலாம்னு ரூல்ஸ் போட்டுருவான். அப்ப அது எல்லாமே அவன் மாத்த முடியும், அவனால ரியலைஸே பண்ண முடியாத அந்த சூழல் ஏற்படுத்தி. அதுதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உமர்ல கேக்குறாங்களா, என்ன நீங்க இப்படி ஒப்பந்தம் போடுறீங்க ஒரே விஷயம் சொல்றேன், நான் அல்லாஹ்வின் தூதர், அவன் உத்தரவுகளுக்கு மாற்றமாக நடக்க முடியாது. என்ன சொல்றாங்க? ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய உத்தரவு. நான் வந்தது, புதையிட்ட பேசுனது, எங்க பேசுனது, அங்க இருந்து இஹ்ராம் கட்டினது, மீகாத் அங்க டிசைட் பண்ணது, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய உத்தரவு. நான் எப்படி அவனுக்கு மாறு செய்வேங்கிற? நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் எப்படி சுயமா முடிவெடுப்பேன், நான் எப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. உமர்ல கேக்குறாங்க, விரைவில் தவாப் செய்வீர்கள் என்று கூட்டி வரவில்லையாங்க. அப்பவே ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்திருக்காங்க? விரைவில் தான் சொல்லிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் அதான் சொல்றேன், இந்த வருஷம்னு நான் சொன்னேன்னா வார்த்தையிலே இருக்குல்ல கேட்ச், வார்த்தையில நான் தெளிவா தான் சொல்லிக்கிறேன், விரைவில் தானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போறாங்க. இது என்ன நடக்குது? இது ஒப்பந்தம் போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? அரபுகளுக்கும் ஒப்பந்தம் போட்டாச்சு, அரபுகளுடைய கூட்டாளிகளுக்கும் ஒப்பந்தம். எப்படி? அரபுகளோட யார் யாரெல்லாம் கூட்டிருக்கானோ அவன் என்ன பண்ணக்கூடாது? மதீனாவாசிகளோட போர் தொடுக்க கூடாது. இந்த கேப்ல ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? முதல்ல வந்த உடனே யூதர்களை ஹைபரை வீழ்த்துறாங்க. வீழ்த்தினோட என்ன ஆயிடுச்சு? மிகப்பெரிய லெவல்ல செல்வம் வந்துருச்சு, படை பலம் பன்மடங்கா பெருகிச்சு. ஹைபர் ஜெயிச்ச உடனே மக்காவாசிகள் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க மனசளவுல. அதுல யாரு? காலித் பின் வலீது, அம்ரு பின் ஆஸ், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இவங்க சொல்றத பார்த்தா, முகமது சொல்றத பார்த்தா கைபரை ஜெயிச்சிட்டாரு, மதீனாவுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டாரு, மக்காவாசிகளை அடக்கி வச்சிட்டாரு, கிராமப்புற அரபிகள் மேல டாமினேஷன் பண்ணிட்டாரு, ரோமாபுரி கிஸ்ரா ஒரு மேட்டர் கிடையாது. கால்குலேட் அங்கே இருந்து அவங்க பண்ற மேட்ச் போற முடிவு பார்த்தா தெரிஞ்சதில்ல, முடிஞ்சு போச்சு, இன்னும் இவ்வளவுதான் அப்படின்ட்டு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அந்த வீம்பு பிடிச்சவங்க தான் லாஸ்ட் டைம் வரைக்கும் நின்று, சில பேர் பேர் சொன்னா பிரச்சனை ஆயிடுது, சில பேர் மட்டும் கடைசி வரைக்கும் நின்று மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க. புத்திசாலிகள் என்ன பண்ணாங்க? டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. அதான் உமர்ல கூட சொல்லுவாங்க பின்னாடி, லேட்டா இஸ்லாத்துக்கு வந்ததுனால உங்களெல்லாம் இப்படி நான் நடத்துறேன்னு என்னை திட்டாதீங்க, திட்டுறதா இருந்தால் உங்க அறிவுகளை நீங்களே திட்டீங்க, உங்களை நீங்களே நொந்து கொள்ளுங்கள், என்னை வந்து நீங்க நொந்து கொள்ளாதீங்க, ஏன்னா அது காரணம் வந்து நான் கிடையாது, நீங்க தான் லேட்டா ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த அடிப்படையில் என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் இவங்களை ஜெயிச்சிட்டாங்க, யூதர்களை. அடுத்து என்ன பண்ணாங்க? போர்கள் எடுத்து பாருங்க, வரலாறு எடுத்து பாருங்க, ரஹீக் எடுத்து பாருங்க, எதுவுமே பார்க்க வேண்டியது. உதைபியா ஒப்பந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? பள்ளிவாசல் விஸ்தாரணை பண்ணாங்களா? கிடையாது. ரசூலுல்லாஹ் பண்ணது என்ன? யூதர்களை ஜெயிச்சாங்க, கைபரை ஜெயிச்சாங்க. கைபரை ஜெயிச்சு என்ன பண்ணாங்க?
சுற்றுப்புறத்தில் இருந்த அரபிகள் ஒவ்வொருத்தனும் இருந்தால, அகல் பொருளை கூட வந்தால, அவனும் ஒவ்வொருத்தனா அடிச்சாங்க. ஒவ்வொருத்தனா அடிச்சு கிராமப்புறத்தை அடிச்சு. அதில் தான் நஜிது போர் வருது. இப்போ நஜிது பற்றி இன்ஷா அல்லாஹ் வேணா இன்னொரு வீடியோ கூட புதுசாக போடலாம். ஏன்னா நாம ஒரு நஜிதுன்னு ஒரு பயன் பேசணும். அப்போ அது நஜிது அது கிடையாது, ஈராக்குன்னு கஷ்டப்பட்டு இந்த மரத்தை வந்து கயிறு கட்டி இழுத்து கொண்டு அங்கே வச்சாச்சு. நஜிது இதுதாங்கிறதுக்கு இன்னும் ஏராளமான ஆதாரம் இருக்கு. அதை நம்ம எடுத்து சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதில் கூடுதல் ஒரு ஆதாரம் சொல்கிறேன், இதையும் நோட் பண்ணி கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் ஒரு நஜிது போர்னு ஒன்று வந்துச்சு. நஜிது போர் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில என்னைக்காவது ஈராக் மேலே படையெடுத்திருக்காங்களா நீங்க பாருங்க. என்னைக்காவது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில ஈராக் மேலே படையெடுத்திருக்காங்களான்னு பாருங்க. ஈராக் ரசூலுல்லாஹ் போனதே கிடையாது படையெடுத்து. ரசூலுல்லாஹ் போன நஜிது எதுனா இன்னைக்கு இங்க ரியாத் இருக்குல்ல, அங்கே தான் போனேன். அதுல இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன். அந்த நஜிதுல போய் ஒரு சிறையா ஒரு ஆளை வேற பிடிச்சிட்டு வர, யாருன்னா சுமாமாங்கிறவர். இந்த சுமாமா யாருங்கிறது நீங்களும் போய் பாருங்க. அவர் நஜிதுல இருந்தவர். அந்த சுமாமா எங்க இருந்தாரு, அந்த சுமாமா இருந்த அந்த யமாமா இருக்குல்ல, அது எங்க இருக்கு, அது எல்லாமே நீங்களே பாருங்க. அது பாருங்க, நஜிதுல இருந்து வந்தா எங்க இஹ்ராம் கட்டுறாங்க பாருங்க. அந்த நஜிது தான் அந்த சைத்தானுடைய கொம்பு இருக்குல்ல, அதுவும் நஜிது தான். என்ன அப்ப அந்த நஜிது அந்த சுமாமாவுடைய நஜிது, ரசூலுல்லாஹ் போனாங்கல்ல அந்த கைபருக்கு அடுத்தது நஜிது, இந்த போர் எதுங்கிற ரெண்டுமே கால்குலேட் பண்ணுங்க. அப்போ நஜிதுன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு முதல்ல தயவு செஞ்சு அதான் ஒத்துங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன சைத்தானின் கொம்பு ஈராக்குடைய நஜிதா, இந்த நஜிதான் விட்டுருங்க. ஆமாப்பா இதுவும் நஜிது தான், இதுவும் நஜிது, ஈராக்கும் நஜிது, குறைஞ்சபட்சம் அப்படி பேசுங்க. இது நஜிதே கிடையாது அதுதான் நஜிதுன்னு பேசுனீங்கன்னா அது ரொம்ப முறை தவறிய ஒரு ஆர்குமெண்ட். அப்ப அந்த அடிப்படையில் சரி இந்த ஒரு கூடுதல் தகவலையும் சொல்றோம். இதை பாத்துங்க. அப்ப இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சொன்னதுதான் நடந்தது. இவங்க யாரை வீழ்த்தியாச்சு, கைவரை வீழ்த்தியாச்சு, யூதர்களை க்ளோஸ், ஒரு எதிரி அவுட்டு, ரெண்டாவது எதிரி நாட்டுப்புறத்து அரபிகள் சுட்டு தரல அவனும் அவுட்டு, அடுத்தது கடைசி யாரு இவங்களுக்கு விக்கெட் விழுந்துருச்சு, யாரு மக்காவாசிகள் சைலண்டா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய கூட்டாளிகள் அந்த உதைபியா ஒப்பந்தத்தை வயலேஷன் பண்ணிட்டாங்க. வயலேஷன் பண்ணதுனால மக்கா வெற்றி வந்து அதுவும் போச்சு. இப்போ அந்த உதைபியா ஒப்பந்தத்தினால எதிரிகளை வராம பண்ணி ஒவ்வொரு அதான் எப்படி நான் 10 பேர் அடிக்க வரான்னு வச்சுங்க. இப்போ நம்ம சொல்றோம் டே ஆம்பளை இருந்தா ஒவ்வொருத்தனா வாங்கடா அப்படிங்கிறோம். இதுதான் உதைபியா ஒப்பந்தம், புரியுதா? 10 பேர் நம்ம அட்டாக் பண்ணிருக்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆம்பளை இருந்தா ஒவ்வொருத்தனா வாங்கடான்னு. அப்போ ஒவ்வொருத்தனா வந்தாங்க, ஒவ்வொருத்தனையா கவனிச்சாங்க. கடைசியா இவர் மட்டுமே ஜெயிச்சார். இதுதான் உதைபியா ஒப்பந்தம். ஏதோ விட்டு கொடுத்துட்டு வந்தது, ஏதோ வந்தது பிரச்சனையை அவாய்ட் பண்ண வந்தது, ஏதோ அப்படியே நலிவிட்டு இப்படி போனது, ஏதோ ஹிக்மத்தா செயல்பட்டது. ஹிக்மத்னா என்ன, அது வேற இன்ஷா அல்லாஹ். அது ஹிக்மத்து ரொம்ப பெரிய விஷயம். அது இன்ஷா அல்லாஹ் அதையும் ஒரு தனி கிளாஸ் அதை பண்ணுவோம். கடைசி அது என்ன பண்ணாங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு வருஷத்துலயே தபுக்கும் படை போயிருச்சு. எத்தனை பேர் தபுக் படையில, எத்தனை பேர் உதைபியால, எத்தனை பேர் 1400, 2 வருஷத்துல தபுக்ல எத்தனை பேர் 30,000. அப்ப உதைபியா என்ன வேலை பண்ணிச்சு பாத்திருக்கியா? அப்ப 30,000 பேர் கூட்டிட்டு எங்க போறேன், ரோமாபுரி எதிர்க்கிறதுக்கு போறேன். ரோமாபுரி என்ன பண்றான் மன்னர், 5 லட்சம் பேர் பின்வாங்குறான். அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படியே அரண்டுறாங்க அரபுகள் எல்லாமே. அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வராங்க. ஐயோ முகமது வந்து நாம நினைச்ச மாதிரி கிடையாது, இவர் உண்மையிலேயே இவருக்கு வந்து அல்லாஹ்விடத்துல இருந்து உதவி வருதுன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தீன் கடைசியா என்னாச்சு, சொன்ன மாதிரியா எந்த உமரை வந்து அல்லாஹ் துவா செஞ்சு கேட்டாங்களோ அதே உமரை வச்சு அல்லாஹ் என்ன பண்றான். அதுவும் அந்த உதைபியா ஒப்பந்தத்துல எகிர்னதும் இதே உமர்லயும் தான். என்ன நீங்க கொஞ்சம் கூட கால்குலேஷன் பண்ணாம எதுக்கு விட்டு கொடுக்குறோம், நம்ம தீன் வந்து அவ்வளவு லேசான. அப்ப அதே வெற்றி அந்த உதைபியாவுடைய ரிசல்ட் எங்க அறுவடை, யார் அறுவடை பண்றான், அதே உமர்லயும் அறுவடை. அந்த உதைபியா இல்லைன்னா இந்த பாரசீக வெற்றியும் ரோமாபுரி வெற்றியும் கிடைச்சிருக்காரு. ரசூல் அங்கேயே உட்காந்துருக்கணும், வெளியே போயிருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு இதுதான் உதைபியாவுடைய ஹிக்மத். ரசூலுல்லாஹ் எந்த ஒப்பந்தம் போட்டாலும் அதுல உயிர் பயமோ, பொருளாதார கால்குலேஷனோ, வளர்ச்சி திட்டங்களோ, இல்ல பெட்ரோல் உற்பத்தி பண்றதோ, இல்ல சைபர் டெக்னாலஜியோ, இந்த ஃப்ராடு தனம் எல்லாம் எதுவுமே இருக்காது. ரசூலுல்லாஹ் எதை போட்டாலும் அது அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்கு, ஏழைகளுக்கு நலனா இருக்கும். அப்ப ஒப்பந்தம்னு போட்டீங்கன்னா அந்த மாதிரி போடுங்க. ஒப்பந்தம்னு போட்டீங்கன்னா முஸ்லிம்களுக்கு பயன் தரக்கூடியதா போடுங்க. இதுதான் உதைபியாவுடைய ஹிக்மத். இதுல என்ன பெனிஃபிட், யாருக்கு பெனிஃபிட், உயிர் காப்பாற்றுற பெனிஃபிட்டா? அதுக்கப்புறம் தான் பெரிய லெவலில் உயிர் போச்சு. எல்லாம் போறோம் இதுல தபுக்ல போச்சு, இதுல போச்சு, என்னது கைபர்ல போச்சு. கைபர்லாம் எவ்வளவு பெரிய இழப்பு, சாதாரண இழப்பு கிடையாது. ஹுனைன்லாம் எல்லாமே அதுக்கப்புறம் போருக்கு தான் போனாங்க ரசூலுல்லாஹ். அப்ப வந்து இதை வந்து திரிச்சு மறைச்சு இப்படிலாம் போய் நம்மளை வந்து ஏமாத்துவாங்க. நாம வந்து போதுமான அறிவு ஒவ்வொரு விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விளக்கம் சொல்லும்போது நமக்கு சின்ன பிள்ளை நம்ம தெரியும். ஆனா உதைபியாவுடைய டெப்த் என்ன, இவங்க எங்க கொண்டு போய் மேட்ச் பண்ணிருக்காங்க, உதைபியாவுடைய ஹிக்மத் என்ன, நீங்க என்னத்தை போய் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு புரியும். ஏன்னா பாருங்க, இந்த ரிஸ்க் கால்குலேட் பண்ணி இவங்க எல்லாம் போறது யாரு, இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள். முஸ்லிம்களுடைய உயிரை காப்பாற்ற போனோம் உதைபியா மாதிரி. முஸ்லிம்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காக நலங்கள், பொருளாதார முன்னேற்றத்துக்காக ரசூலுல்லாஹ் நடவடிக்கை எடுத்தாங்க. என்னது, பத்ரு போர்ல கைதிகள் பணம் வாங்கிட்டு விட்டது, அது அல்லாஹ் வந்து அங்கீகரிச்சானா என்ன பண்ணா, பரவாயில்ல முஸ்லிம்களை பலப்படுத்திட்டீங்கன்னா. காசு உனக்கு தேவையில்லைன்னா, முஸ்லிம்களுடைய அசல் பலம் வந்து பொருளாதார உதவியோ F-16 இந்த சைபர் டெக்னாலஜியோ கிடையாது. அசல் பலம் ஈமான் தான். நீங்க அசல் பலத்தை இதுல போக்கஸ் பண்ணுங்க. நீங்க பொருளாதாரத்தை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, நீ இப்போ சவுதி அரேபியா இல்லாத பொருளாதாரமா, பொருளாதாரம் இருக்கிறதால பலமுள்ள நாடாயிருச்சா? அதை விட ஒரு வலிமை குறைந்த நாடு வேற எதுவுமே கிடையாது. இஸ்லாமிய நாடுகள்லயே பொருளாதாரம் அதிகமா இருக்கிற நாடு, ஆனா இஸ்லாமிய ராணுவத்திலேயே மிகவும் பலவீனமான நாடு. எல்லாம் பக்கத்து வீட்டு ராணுவம்லாம் வந்து தான் பாதுகாப்பே கொடுத்துட்டு இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் இப்படி எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் என்ன பண்ணல, சப்போர்ட்டே பண்ணல. ரிஸ்க் கால்குலேட் பண்ணதெல்லாம் என்ன பண்றான், என்ன நீங்க ரிஸ்க் கால்குலேட் பண்றீங்களா, என்ன உயிர் போறதை நினைச்சு பயப்படுறீங்களா? அல்ல சொல்றான்ல குர்ஆன்ல, இதற்கு முன்னரும் உயிர் போவதை குறித்து நீங்கள் ஆசை கொண்டிருந்தீர்கள். கண்டிக்கிறான்ல, அப்போ ஷஹாதத் வேணும்னு ஆசைப்பட்டீங்க, கண்ணு முன்னாடி ஷஹாதத் வரும்போது பேச்சை விட்டு மாறுறீங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான், மாத்தி பேசுங்க. இப்படிதான் கண்டிப்பா உயிர் கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பு வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திட்டினான்.
அதே மாதிரி பொருளாதாரம் கால்குலேஷன் பண்ணும்போது திட்டு வந்துச்சு. அதே உதவியா என்ன சொல்றான், மகத்தான வெற்றிங்கிறான். அப்ப சேஃபா 1400 பேரை காப்பாத்தி கூட்டு வந்தது மகத்தான வெற்றியா? அது ஒரு காலத்திலும் வெற்றி கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கணும், அதுதான் ஹிக்மத். அப்ப அதை சார்ந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, அதை புரிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவாரனாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.